நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 20. இன்னைக்கு எந்த நகைச்சுவையும் கிடையாது. ஒரு நார்மல் நாள் தான். காலையில இப்போ இருக்கிற வேலை இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா. இன்னும் அவனுக்கு சரியா சாப்பிட தெரியல. நம்ம ஊட்டி விட்டா தான் சாப்பிட்றான். பிறகு நம்ம தோட்ட வண்டிக்கு உணவு போட்டு எனக்கு மதிய உணவுக்கு கோழியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காலை உணவுக்கு அவுச்ச முட்டை 6 அப்படி மதிய உணவு சமைச்சலான்னு வந்துட்டேன். என்னடா இது அப்பாவின் குட்டியில் ஒரு மாதிரி கேரட்டை முழுசு முழுசா போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. குட்டியை போட்டா காணாம போயிடுறான். இது மேலே அப்படி சிக்கனை போட்டு முடிச்சா சமையல் முடிந்தது. பிறகு மட்டன் பாய்ஸ் கூட கொஞ்சம் விளாண்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா இந்த கேரட் எதுக்கு முழுசா போட்டிருக்கேன்ட்டு இப்போ தான் ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியுது. இல்லைனா நம்ம நார் சத்து எங்கிட்ட இருக்கானே தெரிய மாட்டேங்குது. டெய்லி சிக்கன் நிறைய சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக நார் சத்து சாப்பிட்டே ஆக வேண்டும். இல்லைனா காற்று கண்ட மாதிரி பிரிக்கும். பிறகு இவனுக்கு கொஞ்சம் பறக்கிறதுக்கு டிரைவிங் கிளாஸை போட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து சரியான மழை, நல்ல வேலை மழையிலும் தப்பிச்சிட்டேன். இல்லைனா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிற மணியாக இருக்கும். நான் ஒரு டைம் குளிக்கிறதே கஷ்டம். பிறகு கால் விட்ற பேச்சை கடினமாக போட்டு காலுக்கு ஒரு கண்டிஷன் வீடியோ. நண்பர்களே, இன்னும் ஒரு 4 நாளில் இந்த படிக்கட்டு சவால் முடியுது. இதுக்கு அடுத்து போடுற சீரிஸ் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான சீரிஸாக போட ட்ரை பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிற எல்லாத்துக்கும் நன்றி. உறுதியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஃபாலோ பண்ணி விட்ருங்க. நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 20. இன்னைக்கு எந்த நகைச்சுவையும் கிடையாது. ஒரு நார்மல் நாள் தான். காலையில் இப்போ இருக்கிற வேலை இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா. இன்னும் அவனுக்கு சரியாக சாப்பிட தெரியல. நம்ம ஊட்டி விட்டா தான் சாப்பிட்றான். பிறகு நம்ம தோட்ட வண்டிக்கு உணவு போட்டு எனக்கு மதிய உணவுக்கு கோழியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காலை உணவுக்கு அவுச்ச முட்டை 6 அப்படி மதிய உணவு சமைச்சலான்னு வந்துட்டேன். என்னடா இது அப்பாவின் குட்டியில் ஒரு மாதிரி கேரட்டை முழுசு முழுசா போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. குட்டியை போட்டா காணாம போயிடுறான். இது மேலே அப்படி சிக்கனை போட்டு முடிச்சா சமையல் முடிந்தது. பிறகு மட்டன் பாய்ஸ் கூட கொஞ்சம் விளாண்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா இந்த கேரட் எதுக்கு முழுசா போட்டிருக்கேன்ட்டு இப்போ தான் ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியுது. இல்லைனா நம்ம நார் சத்து எங்கிட்ட இருக்கானே தெரிய மாட்டேங்குது. டெய்லி சிக்கன் நிறைய சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக நார் சத்து சாப்பிட்டே ஆக வேண்டும். இல்லைனா காற்று கண்ட மாதிரி பிரிக்கும். பிறகு இவனுக்கு கொஞ்சம் பறக்கிறதுக்கு டிரைவிங் கிளாஸை போட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து சரியான மழை, நல்ல வேலை மழையிலும் தப்பிச்சிட்டேன். இல்லைனா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிற மணியாக இருக்கும். நான் ஒரு டைம் குளிக்கிறதே கஷ்டம். பிறகு கால் விட்ற பேச்சை கடினமாக போட்டு காலுக்கு ஒரு கண்டிஷன் வீடியோ. நண்பர்களே, இன்னும் ஒரு 4 நாளில் இந்த படிக்கட்டு சவால் முடியுது. இதுக்கு அடுத்து போடுற சீரிஸ் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான சீரிஸாக போட ட்ரை பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிற எல்லாத்துக்கும் நன்றி. உறுதியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஃபாலோ பண்ணி விட்ருங்க.